பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இந்த நாளிலும் உங்களோடு கூட தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். ஸோ இந்த நாளில் நான் என்ன வார்த்தையை பயன்படுத்தணும், என்ன வார்த்தையை பேசணும் அப்படின்ட்டு நான் யோசிச்சுட்டு இருந்த அப்போ கர்த்தர் என்னோட மனசில் போட்ட ஒரு கேரக்டரோட நேம் ராகாப். ஸோ இன்னைக்கு காணொலியில் நம்ம ஃபுல்லாக ராகாபை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ காணொலியை ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிளஸ்டாக ஃபீல் பண்ணுவீங்க. இந்த ராகாப்ங்கிறவங்களை குறித்து நான் வாசிக்கும்போது எப்போவுமே ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்ப்பேன். ஒரு ஆச்சரியமான கேரக்டர் இவங்க. நான் இவங்களை எப்போவுமே நான் பர்சனலாக பைபிளை தியானிக்கும் போது எப்படின்னா, ஒரு கேரக்டரை இன்னொரு கேரக்டர் கூட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். அப்படி இந்த ராகாப்ங்கிற கேரக்டரை நான் யார் கூட கம்பேர் பண்ணி பார்ப்பேன்னா, மோசே கூட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நீங்கள் ஃபுல்லாக கவனிங்க. இந்த சத்தியம் நம்மளோட டே டு டே லைஃப்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ராகாப் யாருன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் வசனத்தை வாசிக்கிறேன். நூனின் குமாரனாகிய யோசுவா சித்தீமில் இருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை இரகசியமாய் வேவு பார்க்க அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் என்னும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டிற்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இந்த ராகாப் யாருன்னா, எரிகோ தேசத்தில் வாழ்கிற ஒரு வேசி அப்படின்ட்டு பைபிள் சொல்லுது. ஆனால் இந்த அம்மாவை பாருங்கள், இவங்க ஒரு தேசத்தில் வாழுறாங்க. அந்த தேசத்தில் ஒரு குடியாக இருக்காங்க. இவங்க ஒரு வேசி தொழில் பண்ணுறாங்க. இவங்க தொழில் கர்த்தருக்கு அருவருப்பான தொழில். மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி கல்லெறிந்து கொல்லப்படத்தக்க ஒரு தொழில் அந்த அம்மா பார்க்காங்க. ஆனால் இந்த அம்மாவை பார்க்கும்போது எனக்கு என்ன ஆச்சரியமாக இருக்கும்னா, இந்த அம்மா ஆண்டவர் மேலே வச்ச விசுவாசத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே ஆச்சரியமாக இருக்கும். இன்றைக்கி நாளில் நம்ம அநேகர்கிட்ட ஆண்டவரை குறித்து சொல்கிறோம், ஆண்டவரோட மகிமையை குறித்து சொல்கிறோம். ஆனால் யாருமே பெருசாக காது கொடுத்தே கேட்குறதே இல்லை. எவ்வளோ சொன்னாலுமே அவங்களுக்கு அது பெருசாக படுறதில்லை. சிலருக்கெலாம் ஆண்டவர் அவங்களுக்கு பர்சனலாகவே நிறையா அதிசயங்களெல்லாம் அவங்க வாழ்க்கையில் பண்ணியிருப்பாங்க. ஆனாலும் கூட அவங்க ஆண்டவரை தேவைக்கு மட்டும் தான் பயன்படுத்துவாங்க. அவங்களோட தேவை முடிஞ்சதுக்கப்புறம் சகஜமாக ஆண்டவரை விட்டுட்டு திரும்பி பின்னான வழிக்கு, பழைய வழிக்கு திரும்பிடுவாங்க. அவங்களுக்கு மத்தியில் இந்த அம்மாவோட கேரக்டர் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். பாருங்கள், இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில் இந்த அம்மாவோட கேரக்டரை பாருங்கள். அதே யோசுவாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கிறேன் கேளுங்க. நீங்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியரின் 2 ராஜாக்கள் ஆகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போதே எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இந்த அம்மாவோட விசுவாசத்தை பாருங்களேன். இந்த அம்மா இது வரைக்கும் ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணதில்லை, ஆண்டவர்கிட்ட இருந்து ஒரு நன்மையும் பெற்றுக்கொண்டதில்லை. ஜஸ்ட் கேள்விப்பட்டிருக்காங்க இஸ்ரவேல் மக்களை, யூத மக்களை ஆண்டவர் எப்படி வழி நடத்தினாருங்கிறத கேள்வி மட்டும் தான் பட்டிருக்காங்க. ஆனால் பட்ட உடனேயே ஆண்டவரை விசுவாசித்து தான் அது நாள் வரைக்கும் வாழ்ந்து வந்த ஒரு தேசத்துக்கு அகென்ஸ்டாகவும் தேவனுக்கு ஆதரவாகவும் முடிவெடுத்து அந்த வேவுகாரங்களை அவங்க வீட்டில் தங்குறதுக்கு இந்த அம்மா இடம் கொடுக்குது பாருங்களேன். இதை பார்க்கச்சுல எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இப்படி ஒரு எந்த அளவுக்கு அந்த அம்மாவோட இதயம் மென்மையானதாகவும் ரொம்ப சாஃப்டான கேரக்டர், அவங்க எந்த அளவு சாஃப்டான கேரக்டராக இருந்தால், எந்த அளவு சதையான இருதயம் அவங்களுக்கு இருந்திருந்தால் அவங்க இப்படி ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருப்பாங்கங்கிறத நீங்கள் ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்களேன். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இது எப்படிடா இவங்களுக்கு அப்படின்ட்டு நான் அதிகமாக ஜெபிக்கும் போது எனக்காக கேட்குறது அப்படி தான். இந்த மாதிரி ஒரு இருதயத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, இந்த மாதிரி ஒரு சதையான இருதயம் இருக்கணும், ஒரு மென்மையான இருதயம் இருக்கணும். கேள்விப்பட்டதை வச்சே இவர் தான் ஒரு நீதி உள்ள தேவன் அப்படிங்கிறத உணர்கிற ஒரு உணர்வு இருக்குல்ல, அது உண்மையிலே ஒரு பிளஸ்டு தான். அது ஒரு ஞானம் தான். ஆனால் அது ஒரு
ஆசீர்வதிக்கப்பட்ட ஞானம், அப்படி ஒரு ஞானம் நமக்கு வேணும், அப்படிப்பட்ட ஒரு கிருபை நமக்கு வேணும்ன்ட்டு ஆண்டவர்கிட்ட நம்ம கேட்கணும் கண்டிப்பாக. இதனாலும் நீங்கள் ஒரு வேளை ஆண்டவர்கிட்ட நிறையா நன்மைகளை பெற்றுக்கொண்டு ஒரு வேளை பின்மாற்றம் அடைந்திருந்தீங்கன்னா கூட ஒரு ப்ராப்ளமும் இல்லை. ஆண்டவர் உங்களையும் நீங்கள் திருப்பி மட்டும் வந்தீங்கன்னா ஆண்டவர் உங்களையும் ஏற்றுக்கொள்ள, உங்களையும் திருப்பி வழி நடத்த வல்லவராக இருக்கிறார். எப்படி சொல்கிறேன்னா வச்சுக்கோங்களேன், என்னாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரத்தை வாசிக்கிறேன். 12வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். என்னாகமம் புஸ்தகம் 12வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்களேன். அப்படியே மிரியாம் 7 நாட்கள் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தால் மிரியாம் சேர்த்து கொள்ளப்படும் மட்டும் ஜனங்கள் பிரயாணம் பண்ணாதிருந்தார்கள். இந்த சம்பவத்தை நீங்கள் ஃபுல்லாக அந்த 12வது அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா இது எதை பற்றி இருக்கும் அப்படின்னா, மோசே எத்தியோப்பிய ஸ்திரீயான ஒரு பெண்ணை திருமணம் பண்ணுவார். அதுக்கு மிரியமும் ஆரோனும் மோசைக்கு அகெயின்ஸ்டாக பேசியிருப்பாங்க. அதுக்கு ஆண்டவர் அவங்க பேசினது, அவங்க 2 பேரும் பேசினது ஆண்டவரோட பார்வையில் தப்பாகப்பட்டிருக்கும், பொல்லாப்பப்பட்டிருக்கும். அதனால் ஆண்டவர் அவங்க 2 பேரையும் இறங்கி கடிந்து கொண்டு இருப்பார். நீங்கள் எப்படி என் தாசனாகிய மோசையை நீங்கள் எப்படி பேசலான்னு கேட்டிருப்பாரு. ஆண்டவர் மோசையை குறித்து சாட்சி கூட கொடுத்துருப்பாரு. 7வது வசனம் சொல்லும், அதே அதிகாரம் என்னாகமத்தின் புஸ்தகம் 12:7 சொல்லும், என் தாசனாகிய மோசே அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன்னு ஆண்டவரே இறங்கி மோசையை கொடுத்து சாட்சி கொடுத்துருப்பாரு. சாட்சி கொடுத்ததோட மட்டும் இல்லாமல் மோசைக்கு அகெயின்ஸ்டாக பேசினதுனால மிரியாமை ஆண்டவர் தண்டிச்சிருப்பார். ஆண்டவர் அவளுக்கு ஒரு குஷ்டரோக நோயை அனுமதிச்சிருப்பார். அதனால் 7 நாள் அவங்க அந்த ஜனங்களை விட்டு பாளையத்துக்கு புறம்பே விலக்கி வைக்கப்பட்டிருப்பாங்க. இதில் என்ன ஒரு அதிசயம்னா, தப்பு செஞ்சுருப்பாங்க, அந்த மிரியம் தப்பு பண்ணியிருப்பாங்க. அந்த தப்புக்கு தண்டனையாக அவங்கள பாளையத்தை விட்டு விலக்கி வச்சுருப்பாங்க. ஆண்டவர் குஷ்டரோகத்தை கொடுத்துருப்பாரு. ஆனால் குஷ்டரோகத்தை, அந்த தப்புக்கு ஆண்டவர் நினச்சிருந்தா குஷ்டரோகத்தை கொடுத்துட்டு அவங்கள அந்த கூட்டத்தில் இருந்து பிரித்து வேண்டான்னு விட்டுட்டு திருப்பியும் கூட்டத்தை வழி நடத்தி கானான் தேசத்துக்கு நேராக கூட்டு போயிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, அதிசயமாக இது ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பை இதில் நம்ம புரிஞ்சுக்கலாம் பாருங்களேன். மிரியம் 1000 தான் தப்பு பண்ணியிருந்தாலும் கூட மிரியம் ஆண்டவர் விட்டுட்டு போயிருக்க மாட்டார். குஷ்டரோகத்தை அனுமதித்து 7 நாள் பாளையத்துக்கு புறம்பாக வச்சுருப்பார். திருப்பி அகைன் 7 நாளுக்கு அப்புறம் அந்த குஷ்டரோகத்தை விலக்கி ஆண்டவரை திருப்பியும் அவங்கள இந்த கூட்டத்தோடு இணைச்சி அவங்கள கூட்டு போயிருப்பார். இது அந்த ஒரு ஆத்மாக்காக மொத்த ஜேர்னியையும் 7 நாள் கர்த்தர் ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணி வச்சுருப்பார். இதுதான் ஆண்டவர் நம்ம மேலே வச்சுருக்கிற அன்பு. ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் இடத்துல இருந்து நன்மையை பெற்றுக்கொண்டு ஆண்டவரை விட்டு திருப்பி நீங்கள் விலகி போயிருந்தா கூட, நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த காணொலியை கேட்டுட்டு இருந்தீங்கன்னா திருப்பியும் நீங்கள் ஒரு விசா தேவ சமூகத்தில் முழங்கால் படியிட்டு மன்னிப்பு கேட்டீங்க அப்படின்னா கர்த்தர் உங்களுக்கு திருப்பியும் மன்னித்து தேவ திட்டத்தில் உங்களை இணைத்து கொண்டு பயன்படுத்த வல்லவராக இருக்கிறார். நான் எதுக்காக இந்த சம்பவத்தை நான் பேசினேன்னு தெரியல. இதை பேசுகிறது என்னோடய ஐடியாவில் இந்த சம்பவத்தை குறித்து நான் பேசுகிறதுக்கு பிளான் பண்ணலை. பட் ஸ்டில் ஆவியானவர் வழி நடத்துகிறதுனால நான் அதை குறித்து பேசினேன். பேக் டு ராகாப் இப்படி விசுவாசம் உள்ளவர்களாக இருந்திருப்பாங்க. இவங்களை நான் யாரோட கம்பேர் பண்ணுவேன்னா மோசேயோட கம்பேர் பண்ணுவேன். அப்படியே வாங்க, யாத்திராகமத்தின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 2வது வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். யாத்திராகமம் 3:2. அங்கே கர்த்தருடைய தூதனானவர் ஒரு முட்செடியின் நடுவில் இருந்து உண்டான அக்னி ஜுவாலையினாலே நின்று அவனுக்கு தரிசனமானார். அப்பொழுது அவன் உற்று பார்த்தான். முட்செடி அக்கினியால் ஜுவாலித்தும் எரிந்தும் அது வெந்து போகாமல் இருந்தது. மோசைக்கு ஆண்டவர் தரிசனம் ஆகுறாரு. ஆண்டவர் ஒரு முட்செடிக்கு நடுவில் அக்னி ஜுவாலையாக நின்று மோசைக்கிட்ட தரிசனமாகி மோசையோட பேசுவார். இதுதான் இந்த இடத்துல வரோம். மோசையோட பேசி இந்த அதிகாரம் ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா அந்த அதிகாரம் எதை பற்றி இருக்கோன்னா, மோசைக்கிட்ட ஆண்டவர் பேசுவார். நீ பார்வோன்கிட்ட போ, பார்வோன்கிட்ட இந்த காரியங்களை நிறைய அதிசயங்களையும் அடையாளங்களையும் ஆண்டவர் மோசை மூலமாக செய்வேன்னு சொல்லுவார். அவர் கையில் ஒரு கோலை கொடுப்பாரு, அதை கீழே போட்டால் அது சர்ப்பமாக மாறும். அதெல்லாம் பார்வோன் முன்னாடி பண்ணு
அவன் இதை வச்சு அவன் நானே சர்வ வல்லமை உள்ள தேவன்னு உணர்ந்து கொள்வான். ஆனாலும் அவன் உடனே வந்து வழிக்கு வரமாட்டான். அவன் இருதயத்தை நான் கடினப்படுத்துவேன், ஆனாலும் கூட நான் உன்னோட இருப்பேன். அவன் திருப்பி வழிக்கு வந்து உங்களை வந்து விடுதலையாக்குவான். நீ வந்து அந்த ஜனங்களை கூட்டிகிட்டு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்துக்கு வா அப்படின்னு கூப்பிட்றது தான் ஃபுல்லாக அந்த அதிகாரத்தில் 3வது அதிகாரத்தில் இருக்கும். ஆண்டவர் வந்து கிளி பிள்ளைக்கு சொன்ன மாதிரி, பச்சை பிள்ளைக்கு சொன்ன மாதிரி மோசேகிட்ட அழகாக சொல்லியிருப்பார். அநேக அதிசயங்களையும் அடையாளங்களையும் காட்டியிருப்பார். அதுக்கப்புறமும் மோசே என்ன ரிப்ளை பண்ணுவாருங்கிறது தான் வந்து இங்கே வந்து ஒரு ஹைலைட்டு. யாத்ராகமம் புஸ்தகம் 4வது அதிகாரம் வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது மோசே, அவர்கள் என்னை நம்பார்கள், அவர்கள் என் வாக்குக்கு செவி கொடார்கள், கர்த்தர் உனக்கு தரிசனம் ஆகவில்லை என்று சொல்வார்கள் என்றான். பாருங்களேன், இவ்வளோ தூரம் சொன்னதுக்கு அப்புறமா ஆண்டவர்கிட்ட சொல்கிறாரு, மோசே என்னை நம்ப மாட்டார், அந்த ஜனங்களை என்னை நம்ப மாட்டாங்க, என் வாக்குக்கு செவி கொடுக்க மாட்டாங்க, கர்த்தர் வந்து உனக்கு தரிசனம் ஆவலன்னு சொல்லுவாங்க. இப்படியே சொல்லுவார். அவருக்கு ஒரு தைரியமே வராது. என்ன ஆண்டவர் வந்து கடைசியில் வந்து கோவப்பட்டு தான் என்னென்னலாமோ சொல்வார் மோசே. நான் வந்து திக்குவாய் உள்ளவனாக இருக்கிறேன், மந்த உதடு உள்ளவனாக இருக்கிறேன், என் வார்த்தை தெளிவாக இருக்காது. ஆண்டவர் அப்பமும் ஒருத்தர் அனுப்புவார், இவன் உனக்கு வந்து வார்த்தையாக இருப்பான், நீ பேசுகிறதெல்லாம் உன் மனசு நினைவுகளெல்லாம் இவன் வந்து மக்களுக்கு சொல்லுவான் அப்படின்ட்டு ஆண்டவர் இவர் சொல்கிற ஒவ்வொரு தடைக்குமே ஆண்டவர் வந்து விலக்கி அந்த ஒவ்வொரு தடை, இவர் சொல்கிற ஒவ்வொரு தடைக்குமே ஒவ்வொரு பதிலை கொடுத்து அதுக்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்து ஆண்டவர் மோசையை கூடுவார். அப்பவும் கூட மோசைக்கு வந்து விசுவாசமே வரலை. நம்மலாம் தலைவனாக இருந்து நடத்துவோமா அப்படிங்கிற மாதிரியே ஆண்டவர்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருப்பார். இவரை வந்து நான் ராகாப் கூட கம்பேர் பண்ணி பார்ப்பேன். ஒரு பக்கம் இவர் வந்து எல்லா அதிசயத்தையும் பார்த்துமே ஆண்டவர்கிட்ட வர யோசிக்கிறாரு. ஆனால் இந்த அம்மா வந்து ராகாப்புங்கிற அம்மா வந்து ஆண்டவரை பார்க்கவே இல்லை, ஜஸ்ட் கேள்விப்பட்டுச்சு. கேள்விப்பட்டதை வச்சு இவ்வளோ பெரிய ஒரு விசுவாசத்தை ஆண்டவர் மேலே காமிச்சு ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ளே இந்த அம்மா தானாக வந்து இணைஞ்சிக்கிட்டாங்க. இங்கே கேட்கலாம், எப்படி இந்த அம்மா வந்து ஹெல்ப் பண்ணிச்சு? அதுக்கப்புறம் இந்த அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிச்சிங்கன்னா அவங்க வந்து இந்த அம்மாவை மட்டும் சங்கரிக்காமல் விட்டுட்டு போயிருப்பாங்க, இந்த அம்மாவையும் இந்த அம்மாவை சார்ந்த மனுஷங்களையும் கொல்லாமல் விட்டுட்டு போயிருப்பாங்கன்ட்டு இருக்கும். ஆனால் இந்த அம்மா வந்து தேவ திட்டத்துக்குள்ளே வந்திருப்பாங்க. அது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, ஆச்சரியமாக, அதிசயமாக இருக்கும். அதை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, உங்களுடைய வேதாகமத்தை திருப்பி கொள்ளுங்கள், வேதாகமம் இருக்கிறவங்க. மத்தேயு சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனுமான இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறு. இந்த அதிகாரம் வந்து ஏசப்பாவோட வம்ச வரலாறு. இது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இதில் வந்து நான் 5வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்கள். சாலமோன் போவாசை ராகாபின் இடத்தில் பெற்றான். பாருங்களேன், இந்த அம்மா அந்த இடத்துல காமிச்ச ஒரு சின்ன விசுவாசம், அது ஆனால் சின்ன விசுவாசம் இல்லை, அது பெரிய விசுவாசம். அது வந்து அந்த அம்மா எடுத்த ஸ்டாண்ட், அந்த அம்மா எடுத்த டிசிஷனுங்கிறது வந்து ரொம்ப பெருசு. அது அவ்வளோ சீக்கிரத்தில் யாராலையும் எடுக்க முடியாது. அத்தனை வருஷமாக தான் வாழ்ந்து வந்த ஒரு தேசத்துக்கு எதிராக ஒரு டிசிஷன் எடுத்து நின்றுருக்காங்க. அது ரொம்ப பெருசு. அதோட மேன்மை கடைசி எங்கே வந்துருச்சுன்னா, இயேசு கிறிஸ்துவோட வம்ச வரலாற்றுலேயே வந்துருச்சு. ஏசப்பாவுக்கே தாய்ங்கிற ஸ்தானத்துக்கு ஆண்டவர் அவங்கள கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த வீடியோவை கேட்குற நீங்களும் நானும் ஆண்டவர்கிட்ட என்ன கேட்க போகிறோன்னா, இந்த அம்மாவை போல் ஒரு விசுவாசம் எனக்கு வேணும், இந்த அம்மாவை போல் ஒரு சதையான இருதயம் எனக்கு வேணும், இந்த அம்மாவை போல் ஒரு சாஃப்டான இருதயம் எனக்கு வேணும். இந்த அம்மாவோட ஞானம் பாருங்கள், இத்தனை வருஷம் தான் வாழ்ந்து வந்த எரிகோ பட்டணம் வந்து சரியில்லை, ஆண்டவர் நடத்திட்டு வர அந்த கூட்டம் தான் நியாயமாக இருக்குங்கிற ஒரு ஞானம் அந்த அம்மாவுக்கு கிடச்சதுனால தான் அந்த அம்மா இந்த ஒரு டிசிஷன் எடுத்துச்சு. இந்த மாதிரி ஒரு வயசான டிசிஷன் எடுக்கிற ஞானம் எனக்கு வேணும். இதை தான் நம்ம கர்த்தர்கிட்ட இன்றைக்கி கேட்க போகிறோம். ஸோ முடிஞ்சவங்க முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணுங்கள். ஸோ இந்த காரியம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னொரு காரியத்தில் சந்திக்கலாம். இந்த வீடியோவும் இந்த மெசேஜும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ட்டு நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள், மேபி அவங்களுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் இன்னொரு காணொளியில் சந்திப்போம். ஆமீன்.